இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய கைப்பிடிகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கைப்பிடிகளை தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம அந்த கைப்பிடிகளை திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த பேக் இந்த மாதிரி 2 வந்து ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆயில் பாட்டில்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எண்ணெய் பாட்டிலாம் வச்சுருப்போம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் குழம்பு தாளிக்கிற எண்ணெய், இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வச்சுருப்போம். ஸோ அந்த எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரே ஆர்கனைசர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கைப்பிடி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கைப்பிடிகளை இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டாப்லர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக்கை வந்து ஒரு சூப்பரான ஆயில் பாட்டிலாக வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் பாட்டில் மட்டும் தான் நம்ம ஸ்லாப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது கரை படிஞ்சிக்கிட்டே இருக்கும், எண்ணெய் கரை. ஸோ அந்த எண்ணெய் கரை படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு அதில் ஆயில் பாட்டிலாக வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்லாப்பில் வந்து கரை படியாமல் தவிர்க்கலாம்.